بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكنتم أزواجا ثلاثة فأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون السابقون صدق الله العظيم. பிரிட்டிஷ் முஸ்லீம் சொசைட்டி கூடாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற அல் குர்ஆன் தொடர்பான இந்த விசேட அமர்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்தும் நான் கற்றுக்கொண்டு வருகின்ற சூரத்துல் வாக்கியா என்ற இந்த சூராவின் மற்றொரு பகுதியை இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் 1 முதல் 6 வரைக்குமான ஆயத்துக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் 7 முதல் 10 வரைக்குமான சூரத்துல் வாக்கியாவுடைய வசனங்களை ஓரளவு விரிவாக நோக்க இருக்கின்றோம். வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா என்று அல்லாஹு தாலா சூரத்துல் வாக்கியாவின் 7வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். வகுந்தும், நீங்கள் இருந்தீர்கள் என்று ஒரு பாஸ்ட் டென்ஸில் இறந்த காலத்தில் அல்லாஹு தாலா அந்த பிரயோகத்தை பயன்படுத்தியிருக்கிறார். அஸ்வாஜன் சலாசா, அஸ்வாஜன் சொன்னால் சோடிகள். ஜௌஜுன் என்ற சொல்லுடைய பன்மைதான் அஸ்வாஜ். சோடிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். சலாசா, 3 சோடிகளாக, 3 சாரார்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் வாக்கியாவின் 7வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். 8வது வசனத்திலே ஃபஹஸ்ஹாபுல் மைமனா மா அஸ்ஹாபுல் மைமனா, அஸ்ஹாபுல் மைமனா அரபு மொழியிலே சாஹிபுல் என்ற சொல்லுடைய பன்மைதான் அஸ்ஹாப், சொந்தக்காரர்கள் என்ற கருத்தை கொடுக்கிறது. அல் மைமனான்னு சொன்னால் பாக்கியம் அல்லது வலது கரம் என்ற கருத்தை தருகிறது. அஸ்ஹாபுல் மைமனா, பாக்கியம் பெற்றவர்கள் என்பது அதனுடைய கருத்தாக இருக்கிறது. திரும்பவும் அல்லாஹு தாலா மா அஸ்ஹாபுல் மைமனா என்றும் தொடர்ந்தும் சொல்கிறார். அந்த பாக்கியம் பெற்றவர்கள் யார்? எப்படியான பாக்கியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள்? ஏன் அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் என்று அல்லாஹு தாலாவே ஒரு கேள்வி எழுப்புகிறார். எனவே 8வது ஆயா அஸ்ஹாபுல் மைமனதி மா அஸ்ஹாபுல் மைமனா என்று அமைந்திருக்கிறது. 9வது வசனத்தில் அல்லாஹு தாலா வ அஸ்ஹாபுல் மஷ்அமதி மா அஸ்ஹாபுல் மஷ்அமா என்று சொல்லி காட்டுகிறார். அஸ்ஹாபுல் மஷ்அமா, மைமனா என்ற சொல்லுடைய எதிர் சொல்லாக மஷ்அமா அமைந்திருக்கிறது. மஷ்அமா என்ற துருப்பாக்கியம். அரபு மொழியிலே ஷிமால் என்று சொல்லுவார்கள். ஷிமால் என்றால் இடது, மஷ்அமா என்றால் பாக்கியமற்ற நிலை. அஸ்ஹாபுல் மஷ்அமா, பாக்கியமற்றவர்கள், துருப்பாக்கியசாலிகள் என்பது அதனுடைய கருத்தாக இருக்கிறது. அல்லது இடதுசாரிகள் என்றும் மற்றொரு கருத்து வழங்கப்படுகிறது. மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, அந்த இடதுசாரிகளுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது? ஏன் அவர்கள் இடதுசாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹு தாலா 9வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். பிறகு 10வது ஆயத்திலே வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், சபக என்றால் முந்தினான், தசாபக என்றால் ஒருவர் இன்னொரு போட்டி போட்டுக்கொண்டார், இன்னொருவரோடு போட்டி போட்டுக்கொண்டார். சாபிகுன் என்று சொன்னால் முந்தி செல்பவர் அல்லது வெற்றி பெற்றவர் என்ற கருத்தை கொடுக்கிறது. அல்லாஹு தாலா 10வது ஆயத்திலே அஸ்ஸாபிகூன் பன்மையாக பயன்படுத்தியிருக்கிறான். வெற்றி பெற்றவர்கள் அல்லது முந்தி சென்றவர்கள் என்ற கருத்தை அது குறிக்கிறது. 2 முறை அல்லாஹு தாலா அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன் என்ற பிரயோகத்தை பயன்படுத்தியிருக்கிறார்.
எனவே வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், முந்தி சென்றவர்கள் முந்தி சென்று விட்டார்கள் என்ற கருத்திலே இந்த சொற்பிரயோகத்தை மீட்டி மீட்டி 2 முறை சூரத்துல் வாக்கையா கையாண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த வகையில் 7 முதல் 10 வரைக்குமான ஆயத்துக்களுடைய நேரடியான டிரான்ஸ்லேஷனை தான் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது இந்த ஆயத்துக்களுடைய கருத்தை, தப்சீரை ஓரளவு விரிவாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதுவரைக்கும் சூரத்துல் வாக்கையா என்ற இந்த சூரா மறுமை நாள் பற்றி பேசிக்கொண்டு வருகின்ற அடிப்படையான விஷயங்களைத்தான் சொல்லுவதாக நாங்கள் பார்த்தோம். இதா வகாத்தில் வாக்கையா லைஸ லிவகாத்திஹா காசிபா. சூரா ஆரம்பிக்கிறதுவே ஒரு மறுமையுடைய ஆரம்பத்தோடு ஆரம்பிக்கிறது. அந்த பாரிய நிகழ்வு நிகழுகின்ற பொழுது அந்த நிகழ்வை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, அது பொய் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஹாஃபிதத்துர் ராஃபியா, அது தாழ்த்துகிறது, உயர்த்துகிறது. இதா ருஜ்ஜத்தில் ஆர்து ரஜ்ஜா, பூமியானது கடுமையாக உசுப்பப்படுகின்ற பொழுது, அபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு தூணாகி செல்கின்ற பொழுதோ, ஃபகானத் ஹபாஅ மும்பஸ்ஸா, தூசாக அவை மாறிவிடுகின்றது என்றெல்லாம் மாறிவிடுகின்றன என்றெல்லாம் சூரத்துல் வாக்கியாவுடைய 6 வசனங்களும் சொன்னதை நாங்கள் பார்த்தோம். அந்த தொடர்ச்சியில் தான் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா. இப்பொழுது மறுமை ஏற்பட்டு பிரபஞ்சம் அழிந்து திரும்ப சூரோதப்பட்டு மஹ்ஷர் மைதானம் தோற்றுவிக்கப்பட்டு மறுமை நிலத்திலே நடக்கின்ற மிக முக்கியமான ஒரு காட்சியைத்தான் அல்லாஹு தஆலா என்னுடைய உங்களுடைய மனக்கண் முன்னால் இந்த சூறாவிலே 7வது முதல் 10வது வசனம் வரும் வரைக்கும் கொண்டு வருகிறார். அங்கே 3 சாராராக மக்கள் டிவைட் ஆகிறார்கள், பிரிகிறார்கள். அதனைத்தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது வகுந்தும் அஸ்வாஜன் தலாஸா, நீங்கள் 3 சாராராக 3 குரூப்ஸாக நீங்கள் வகுக்கப்படுவீர்கள், பிரிவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இங்கு நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம் இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹு தஆலா அஸ்வாஜ் சொற்பிரயோகத்தை தான் பயன்படுத்தியிருக்கிறார். ஜௌஜ் சொன்னால் சோடி, அஸ்வாஜன சோடிகள். 3 வகையான சோடிகளாக நீங்கள் பிரிந்து செல்வீர்கள். ஒவ்வொரு சோடியையும் பொறுத்தவரையில் ஒரு இனமாக, ஒரு குரூப்பாக இருக்கும். அந்த இனத்துக்கு, அந்த குரூப்புக்குரிய தன்மைகளோடு தான் அந்த சாரார் இருப்பார்கள். எனவே 3 வகையான சாராருக்கும் இடையில் தொடர்பு இல்லாமல் வித்தியாசமான 3 கேட்டகரிஸாக அந்த மக்கள் பிரிந்து செல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தியது போன்று சூரத்துல் வாக்கியா மறுமையுடைய நிகழ்வுகளை பற்றி பேசுகின்ற பொழுது இயற்கையான ஒரு ப்ரோசஸாகத்தான் சொல்லுவதை நாங்கள் சொன்னோம். மறுமையினால் நிகழ்கிறது, பிரபஞ்சம் அழிகிறது, மக்கள் தாழ்த்தப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா நேச்சுரலாக இயல்பாக நடக்கிற நிகழ்வாகத்தான் மறுமையை சித்தரிக்கிறார். அந்த தொடர்ச்சியில் நீங்கள் 3 சாராராக பிரிந்து செல்வீர்கள். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களது செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு அங்கே பிரிக்கப்படுவீர்கள். இயல்பாக நடப்பது போன்றுதான் அல்லாஹு தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே மறுமையுடைய நிகழ்வை இங்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் பிரபஞ்சம் அழிந்தாலும், உலகமே அழிந்து போனாலும், சுக்குநூறாய் போனாலும், குர்ஆன் சொல்லுவது போன்று மலைகள் சிதறுண்டு மோதிக்கொண்டு இடிந்து விழுந்து தூசாக மாறினாலும் மனிதனுடைய செயல் மிக பெருமதியானது. நாங்கள் செய்கின்ற செயற்பாடுக்கு பெரிய பெருமானம் இருக்கிறது. அந்த பெருமானத்தை எந்த அழிவாலும் அழிக்க முடியாது. அதனை வைத்துத்தான் அஸ்வாஜுன் சலாசா, 3 சாராராக மக்கள் பிரிக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தை இங்கே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இதே உலகத்தில் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நாங்கள் இருந்தாலும், எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும், எந்த மொழியை பேசினாலும், நாங்கள் கொண்டிருக்கின்ற கொள்கையும் அந்த ஈமானும் நல்ல செயற்பாடுகளும் தான் எங்களை எந்த அணியில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தீர்மானிக்க இருக்கிறது. எனவே இந்த சூறாவுடைய கருப்பொருளாகிய மறுமை என்ற அந்த தலைப்பில் பேசுகின்ற சூரத்துல் வாக்கையா, இதில் எந்த அணியில்
நாங்கள் இருக்க போகின்றோம் என்பதுதான் முக்கியமானது. அதனை தான் அல்லாஹ் தஆலா இங்கே வலியுறுத்த விரும்புகிறார். இப்பொழுது 8வது முதல் 10வது வரும் வரைக்குமான வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த 3 சாராரையும் பற்றி மிக சுருக்கமாக அல்லாஹ் தஆலா வேகமாக சொல்லி செல்கிறார். எந்த விதமான விரிந்த விளக்கங்கள் எதுவுமின்றி சுருக்கமாக வேகமாக அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டு செல்கிறார். பிறகு 11 வசனத்திலிருந்து பின்னால் வருகின்ற வசனங்களில் தான் விரிவாக அஸ்ஹாபுல் மைமனா என்றால் யார், அஸ்ஹாபுல் மஷ்அமா என்றால் யார், அஸ்ஸாபிகூன் என்ற 3 சாராரையும் விரிவாக அழகாக தெளிவாக அல்லாஹு தஆலா இதே சூறாவில் விளங்கப்படுத்துகிறார். எனவே இப்பொழுது 8வது 9வது 10வது வசனங்களை நாங்கள் பார்ப்போம் என்றிருந்தால் அஸ்ஹாபுல் மைமனா அஸ்ஹாபுல் மைமனா அங்கே அந்த ஃபா என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஃபா உடைய கருத்து என்ன என்பதை பற்றி விளங்கப்படுத்துகின்ற பொழுது ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார். ஏனென்றால் சூரத்துல் வாக்கியாவை பொறுத்தவரையில் இதா வகாத்தில் வாக்கையா பாரிய அந்த நிகழ்வு நிகழ்கின்ற பொழுது என்று அல்லாஹு தஆலா ஆரம்பித்த பொழுது நிகழ்ந்தால் என்ன நடைபெறும் என்று அடுத்த வசனத்தில் சொல்லவில்லை. 6 வசனத்திலும் அல்லாஹு தஆலா பொதுப்படையாக பிரபஞ்ச அழிவு மறுமை நிகழ்வு என்று தான் அல்லாஹு தஆலா சொல்லி வருகிறான். அந்த தொடர்ச்சியில் இப்பொழுது 8வது ஆயத்திலே அஸ்ஹாபுல் மைமனா அந்த நிகழ்வு நிகழ்ந்தால் ஃப என்றால் பதிலாக வந்திருக்கிறது. அந்த ஃப என்பது இதா என்ற அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக வந்த ஒரு பிரயோகம் என்பதாக அவர்கள் சொல்வார்கள். இதா வகாத்தில் வாக்கியா மறுமை நிகழ்ந்தால் ஃப அஸ்ஹாபுல் மைமனா 3 சாராராக நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள், பிரிந்து செல்வீர்கள் என்ற வகையில்தான் இந்த வாசகம் அமைந்திருப்பதாக இமாம் குர்துபி, இமாம் ஜமக்ஷரி ரஹ்மஹுமுல்லாஹ் போன்ற தஃப்சீர் ஆசிரியர்கள் விளங்கப்படுத்துவார்கள். எனவே நாங்கள் இந்த விளக்கங்களிலிருந்து பார்க்கின்ற பொழுது மறுமை நிகழ்ந்து விட்டால் 3 சாராராக வகுக்கப்படுவார்கள் என்பதுதான் சூரத்துல் வாக்கியாவுடைய பிரதானமான கருப்பொருள். மறுமை நிகழ்கிறது என்பதை விட மறுமையில் எந்த அணியில் நாங்கள் இருக்க போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த வகையில் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான் அஸ்ஹாபுல் மைமனா மா அஸ்ஹாபுல் மைமனா வலதுசாரிகள். அஸ்ஹாபுல் மைமனா வலதுசாரிகள் அல்லது அஸ்ஹாபுல் யமீன் என்றும் இந்த பிரயோகம் கையாளப்படுகிறது. வலதுசாரிகள் அல்லது பாக்கியசாலிகள். அதாவது பாக்கியசாலி என்ற இந்த பிரயோகத்தை நாங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு உலகத்திலே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பல வருடங்கள் நாங்கள் வாழுகிறோம். எங்களுக்கான வழிகாட்டல்களும் தரப்பட்டிருக்கின்றன. உலகத்தில் வாழ்வதற்கான பல வகையான வசதி வாய்ப்புகளும் செய்து தரப்பட்டிருக்கின்றன. உலக வாழ்வை புரிந்து கொள்வதற்கான அறிவை பெற்றுக்கொள்வதற்கான மூலங்களும் சோர்சஸும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே இவற்றை பயன்படுத்தி பாக்கியசாலிகளாக மாறுகின்றவர்கள் தான் அல் மைமனா அஸ்ஹாபுல் மைமனா பாக்கியசாலிகள். கிடைத்த வளங்களை சரிவர பயன்படுத்தி கொண்டு சாதனை படைத்த மனிதர்கள் தான் அஸ்ஹாபுல் மைமனா. அதற்குத்தான் இந்த பிரயோகம் கையாளப்பட்டிருக்கிறது. ஒரு பொருள். இன்னொன்று மைமனா என்று சொன்னால் பரக்கா, அருள், வளம், அபிவிருத்தி, ஈடேற்றம் என்ற கருத்தையெல்லாம் மைமனா என்ற சொற்பிரயோகம் கொடுக்கிறது. எனவே பரக்கத்து பொருந்தியவர்கள், வெற்றி பெற்றவர்கள், வளம் பொருந்தியவர்கள், பாக்கியசாலிகள், சாதனை படைத்தவர்கள் என்றெல்லாம் அந்த கருத்தை கொடுக்கிறது. அஸ்ஹாபுல் மைமனா என்றெல்லாம் அந்த சாராருக்கு அந்த சாராரை பிரெயின் பண்ணுகிறான், அப்படி கேட்டகரைஸ் பண்ணுகிறான், அப்படி அவர்களை சிறப்பாக்குகிறான். மா அஸ்ஹாபுல் மைமனா. இங்கே மா என்றால் 2 கருத்து. மா இஸ்திஃபாமியா என்று சொல்வார்கள், கேள்வி அடையாளமாக வந்திருக்கிறது. எனவே பாக்கியம் பெற்றவர்கள் யார், ஏன் அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பது அல்லாஹு தாலாவை கேட்கின்றார். இன்னொரு கருத்து இருக்குது, மா அத் அஜுபியா, அதாவது ஆச்சரியமா அல்லாஹு தாலா கேட்கிறான். அந்த பாக்கியம் பெற்றவர்கள் ஏன் பாக்கியம் பெற்றார்கள், அந்த பாக்கியம்தான் என்ன? அல்லாஹ்வே ஆச்சரியமாக ஒரு கேள்வி தொனியிலும் ஆச்சரிய பாணியிலும் இதனை முன்வைக்கிறான். குர்ஆனுடைய எக்ஸ்பிரஷன் மிச்சம் கவர்ச்சியாகவும் அழகாகவும் அமைந்திருக்கிறது. இந்த ஆயத்தை நிதானமாக அழகாக ஓதி வந்தால் அஸ்ஹாபுல் மைமனா பாக்கியம் பெற்றவர்கள். மா அஸ்ஹாபுல் மைமனா, ஏன் அவர்கள் பாக்கியம் பெற்றார்கள், எதன் காரணமாக அவர்கள் பாக்கியம் பெற்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேள்வி அழைப்பு விட்டு அதுக்கு பதில் சொல்லவில்லை. பதிலளிக்காமல் திரும்ப அஸ்ஹாபுல் மஷ்அமா மா அஸ்ஹாபுல் மஷ்அமா,
பிறகு துருப்பாக்கியசாலிகள். மஷ்அமான்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் மொழிபெயர்த்தது போன்று துருப்பாக்கியசாலிகள், அபாக்கியசாலிகள். அதாவது கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்த தவறியோர், பயன்படுத்தாமல் இருந்து பிந்தி விளங்கியவர்கள், காலம் கடந்த ஞானம் கொண்டவர்கள் தான் அஸ்ஹாபுல் மஷ்அமா. உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஆரோக்கியத்தையும் பெற்று, அறிவையும் பெற்று, அறிவுக்கான வாய்ப்புகளையும் பெற்று, வசதிகள் வாய்ப்புகளையும் பெற்று, நீண்ட ஆயுளையும் பெற்று, இன்னும் பல வகையான அதிகாரம், செல்வம், பட்டம், பதவி, வசதி, வாய்ப்பு எல்லாவற்றையும் பெற்று, ஆனால் சரியாக அதனை பயன்படுத்தி கொள்ள தவறியவர்கள் தான் அஸ்ஹாபுல் மஷ்அமா. மஷ்அமா என்ற சொற்பிரயோகத்துக்குள்ளாலே பதில் இருக்கிறது. பாக்கியமற்றவர்கள், பயன்படுத்தி கொள்ள தவறியவர்கள், மா அஸ்ஹாபுல் மஷ்அமா. அதனையும் அல்லாஹ் தஆலா கேள்வி அனுப்புகிறார். ஏன் இவர்கள் பாக்கியம் அற்றவர்களாக மாறினார்கள் என்று அல்லாஹ் தஆலா மா அஸ்ஹாபுல் மஷ்அமா என்று அங்கே சொல்வதனை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி சொல்லிவிட்டு மூன்றாவது அணியாக அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், வெற்றி பெற்று விட்டார்கள், வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று 10வது வசனத்திலே சொல்கிறார். இந்த 10வது வசனத்தில் வந்திருக்கின்ற மூணாவது அணிதான் சூரத்துல் வாக்கியாவுடைய மிக முக்கியமான இலக்கு. அவர்கள் தான் இந்த முன்னால் சொன்ன அஸ்ஹாபுல் மைமனா என்ற வலதுசாரியை விடவும் தரத்தில் கூடியவர்கள், மிகவும் தரத்தில் கூடியவர்கள். அந்த பிரயோகத்தை விட குர்ஆனுடைய மொழிநடை அற்புதத்தை பற்றி பேசுகின்ற தப்சீராசிரியருடைய விளக்கங்களை ஆழமாக படித்து பார்க்கின்ற பொழுது அருமையான ஒரு கருத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அஸ்ஹாபுல் மைமனா, மா அஸ்ஹாபுல் மைமனா என்று சொல்கின்ற அந்த பிரயோகத்தை விட அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் முந்திக் கொண்டார்கள் என்று வந்திருக்கின்ற இந்த பிரயோக ஒழுங்கு மிகவும் கவர்ச்சிகரமானது, மிகவும் உறுதியானது. அஸ்ஸாபிகூன், அல்லாஹ் தஆலா சபக என்றால் முந்தினான், அஸ்ஸாபிகூன் போட்டி போட்டு முந்திக் கொண்டு சென்றான் என்ற கருத்துக்களை கொடுக்கிறது. எனவே இந்த வகையில் இந்த மூன்றாவது அணியைத்தான் அல்லாஹு தஆலா இலக்காக கொண்டு பேசுகிறான். மூன்றாவதாக சொல்லியிருக்கின்ற அணிதான் முதலாவது அணி. அவர்கள் தான் மிகவும் முந்தியவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள், அதிகம் பாக்கியம் பெற்றவர்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களை தொடர்ந்து வரக்கூடிய அமர்வுகளிலே நாங்கள் விரிவாக நோக்கலாம். இதுதான் இன்று நாங்கள் பார்த்த 3 வகையான அணி பற்றிய ஒரு தெளிவு. அல்லாஹு தஆலா இந்த விடயங்களை புரிந்து நல்ல முறையில் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.